இன்னுமே பவர் பிஐல 2 டேட்டா எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க 60 டேஸ் பவர் பிஐ வீடியோ போடுவோம். மறக்காம எங்கள ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. என்ன மனுஷன்? ஓகே கைஸ். என்கிட்ட 2 விதமான எக்ஸல் டேட்டா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏமர் அப்படின்ற ஒரு ரீஜன் தட் இஸ் அமெரிக்கான்ற ரீஜியனுக்கு எம்ப்ளாயி நேம், கண்ட்ரி, சேல்ஸ்ன்ற ஒரு டேட்டாவும், அதே மாரி ஆப்பாக் அப்படின்ற ரீஜியனுக்கும் என்கிட்ட டேட்டா இருக்கு. இன்னும் மத்த 2 டேட்டா கூட இருக்கு. ரைட்? இப்ப இந்த 4 டேட்டாவுமே நம்மளோட பவர் பிஐல தனித்தனியா தான் இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒண்ணா மெர்ஜ் பண்றது அப்படின்னா, கோ டூ யூர் ஹோம் டேப். நீங்க இங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, கம்பைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல அப் அண்ட் கொரீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு இப்போ 2 ஆர் 3 ஆர் மோர் டேபிள்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 ஆர் மோர் டேபிள் வச்சுட்டு மத்த எல்லா டேபிளையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஓகே குடுத்ததுக்கு அப்புறமா 4 டேட்டாமே ஒண்ணா மெர்ஜ் ஆயிடுங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே கோ டூ யூர் ஹோம் டேப், க்ளோஸ் அண்ட் லோட். டேபிள் வியூல ரீஜியன் மட்டும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நீங்க இங்க பார்க்கலாம். எனக்கு 4 ரீஜியனோட டேட்டாவுமே ஒண்ணா மெர்ஜ் ஆயி பெர்ஃபெக்ட்டா ஒரே டேபிளா வந்துருச்சு. ஸோ தேங்க் யூ கைஸ். see you soon until next video. இந்த வீடியோ புடிச்சிருந்தா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு பவர் பை பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஷார்ட்கட்ஸ் அனுப்புறோம். மறக்காம எங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு.